அதாவது இப்போ நம்ம பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொல்கிறதனுடைய பெயருக்காக சொல்ல வர இதைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு தூக்கம் வரல. அந்த பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு என்ன வரல, தூக்கம் வரல. ஏன்னா எனக்கு எப்போ தூக்கம் வரலைனாலும் நான் ஜபாரைக்கு போயிடுவேன். எப்போவுமே மோஸ்ட்லி என்னுடைய பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் அம்மா இந்த ரூம்லேயே இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நான் அந்த ப்ரேயர் ரூமில் தான் ரொம்ப நான் இருப்பேன். அப்போ அந்த ஜப ரூமில் நான் என்ன செய்கிறேன்னா, நான் எனக்கு தூக்கம் வரலைன்னு இரவு நைட்டு 10-11 மணி போல் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நான் ஜப ரூமில் போய் கொண்டாரு ஜெபிக்க உட்கார. ஜபமும் வரல. ஜபம் வரலையேன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்னா, பெட்டில் வந்து படுக்கிற. தூக்கம் வரல. அந்த பிரச்சனையை இப்போ நான் சொன்னேன், அந்த படுகுழிங்கிறதுக்காக சொல்கிறேன், அல்லது உளையான சேட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அந்த பிரச்சனை அப்படியே யோசிக்க என்னுடைய ஆவியில் அந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? ஜாக்லின் அவளாதா, நீ முடிஞ்சிட்ட, இனி அவளாதா, நீ அவளாதான், உன் லைஃப் அவளாதா, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏண்டா நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், ஏண்டா நம்ம ஊழியத்துக்கு வந்தோம்னு சொல்லி அப்படியே அந்த பிரச்சனைக்கு நடுவில் அப்படியே உள்ளே போகிற எனக்கு நல்லா தெரியுது. தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் அதை நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன், பிராக்டிக்கலாக அதை பார்த்துருக்கிறேன். அப்படியே என்னுடைய ஆவி போகுது, உள்ளே போகுது. ஒரு பக்கம் கண்ணீர் அழுக, அப்படியே கத்தலான்னு தோணுது, கத்த முடியல. ஏன்னா நம்ம சுற்றி நபர்கள் இருக்கனால கத்த முடியல. அப்படியே நான் நல்லா தெரியுது, ஆவி அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்படின்னு நான் போக டக்குன்னு எனக்குள்ள ஒரு வார்த்தை, ரிலீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் உடனே போய் ஜப ரூமில் உட்கார்றேன். அப்போ நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை கர்த்தர் என்னை ரிலீஸ் பண்ணுறான்ட்டு அதே வார்த்தையை திரும்ப ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்து பெட்டில் படுத்துட்டேன். பெட்டில் நான் படுத்தாலும் என் வார்த்தையில ஆவிக்குள்ள அந்த ரிலீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை மாத்திரம் அப்படியே வந்துட்டே இருக்குது. நல்லா நான் என்ன அந்த வார்த்தையோடய தூங்கிட்டேன். சரியா 4 மணிக்கு இன்னொரு வார்த்தை வருது, பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆவியிலேருந்து எனக்கு வருது. அப்போ நான் டக்குன்னு எந்திரிக்கிறேன். பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு டக்குன்னு நான் எந்திரிச்ச உடனே ஆவியானவர் சொல்கிறாரு, இல்லை நீ அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துரு, நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு இந்த ரிலீஸ்ன்னு சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையும் பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்துறாரு. அப்போ என்கிட்ட சேர்த்திட்டு ஒரு வார்த்தை சொன்னார், மகளே, நான் நினச்சேன் முதல்ல என்னத்தான் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர்ட்ட என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை மகளே, கர்த்தர்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகளே, பிசாசின் பிடியில் இருக்கிற அநேக ஜனங்களை விடுதலையாக்கி அல்லது ரிலீஸ் பண்ணி பவர் ஆஃப் கிங்டமை இந்த பூமியில் நீ எக்ஸ்டாப்ளஷன் பண்ணணும் மகளே. இதுதான் எனது டிசையர். இது அப்படியே பேச எனக்கு அப்படியெல்லாம் இங்கிலீஷ் நாலேஜெல்லாம் இல்லை. ஆனால் இது எனக்கு ஒன்றுமே புரியலை. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே டக்குன்னு அந்த வார்த்தை அப்படியே மறுபடியும் வருது. என் ஜனங்களை இப்படியே சொல்கிறார், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை ரிலீஸ் பண்ணி பவர் ஆஃப் கிங்டம் இந்த பூமியில் நீ எக்ஸ்டாப்ளஷன் பண்ணணும் மகளே, இதுதான் எனது டிசையர் அப்படின்னு சொன்னார் பாருங்க. 4 மணிக்கு நல்லா முழிப்பு வந்தோன்னே என்னுடைய ஜபாரைக்கு போய் நான் அங்கே போய் உட்காந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், சரி ஆண்டவரே, நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னா எனக்கு வேதத்திலேருந்து இதை எனக்கு உறுதிப்படுத்தி தாங்கன்னு சொல்லி நான் பேசுகிற பொழுது டக்குன்னு கர்த்தர் சொன்னார், மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க, 28-26. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அவர் பிசாசுகளை துரத்துகிறபடினால் இருக்கும் மூலமா தேங்க்யூமா. எடுமா 12:28 வாசிமா. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால்
தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னாரு? பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நீங்க என்ன செய்யணும்? ரிலீஸ் பண்ணி தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும். இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த பவர் ஆஃப் கிங்டம் என்கிறதான அதுக்கப்புறம் அப்படியே நான் ஜோமனி அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சேன்னா தேவனுடைய பிரசனத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் எனக்கு ஒவ்வொன்றா ட்ரைனிங்கை கொடுத்தாரு. மாந்திரிகத்திலேருந்து ஜனங்களை விடுதலையாக்குறது எப்படி, வியாதிக்குள் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறது எப்படி, அடுத்து அசுத்தாவியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறது எப்படி, அடுத்து இந்த பாருங்க இந்த இப்போ நிறைய இந்த கேன்சர் வியாதிகளெல்லாம் சுகமாகுது, அதுலேருந்தெல்லாம் எப்படி விடுதலையாக்குனேன், எல்லாவற்றுக்கும் அழகாக கடைசியாக டைரக்டா சத்துருவை சாத்தான் லூசிபர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாரு. அப்போ எத்தனையோ ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆவி வெளியே போகல. கடைசியில் அவங்க ஆமாம் என்னை கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வால்பாறைக்கு போனேன். டைரெக்டாக சாத்தானுக்கு அவர் ஒரு ஊழியக்காரர் இதுக்கு அவர் மேலே சாத்தானுடைய ஆவி டைரெக்டாக அந்த லூசிபருடைய ஆவி இருந்தது. அப்போ அதை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி ஒன்றொன்னா கர்த்தர் எனக்கு ட்ரைனிங் படுத்தார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் ஏன் மேலே வச்சிருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் ஆமென். இதை எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு அந்த டிப்ரெஷனுங்கிறது என்ன, அந்த டிப்ரெஷன் உளையான சேற்றிலிருந்து கடந்த கர்த்தரே என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு கர்த்தர் என்னை கண்மலைக்கு மேலாக நிறுத்தி என் அடிகளை அதாவது உறுதிப்படுத்திட்டார்னு சொல்ல உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாம்.